மோனிகா அவர்களே வாருங்கள் ஸ்டேஜுக்கு. மோனிகா வாங்க. டாக்டர் மோனிகா அவர்கள் ஒரு எப்போதும் சுறுசுறுப்பாக எந்த பணியும் செய்யக்கூடிய ஒரு இளம் பெண்மணி. அவர்களை நான் 10 ஆண்டுகளாக அறிவேன். துபாயிலும் அபுதாபியிலும் சென்னையிலும் சுற்றி சுற்றி வந்து சமூக பணியும் மகளிர் பணியும் செய்து வருகிற ஒரு பெண்மணி. அவர்கள் செய்கிற பணியை பார்த்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போனேன். அதாவது டயபெட்டிக்கா அந்த பிரச்சனையிலே அவர் போய் தலையிட்டு அதை செய்வார். அதே போல் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் போய் அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பயிற்சி வகுப்புகளை நடத்துவார். அதே போல் எடுத்துக்கொண்டால் அதாவது கின்னஸ் ரெக்கார்டு போல் இவங்க ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி உலகம் முழுவதும் யார் யாரெல்லாம் தலை சிறந்தவர்கள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது கொடுக்கிற அந்த பணியும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்படி அவர்கள் செய்கிற பணிக்கு அளவே இல்லை. நான் எப்போதும் ஆச்சரியப்படுவேன். இவ்வளோ சின்ன வயதில் இத்தனை பணிகளை செய்கிறீர்களே, உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது. நான் என்னுடைய அலுவலகத்திற்கு 15 நாளைக்கு முன் வந்தபோது நான் கேட்டேன், உங்களை யாராவது சிறப்பு செய்திருக்கிறார்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு எங்கேயாவது அவார்டாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விருதினை நான் இன்றைக்கு அவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். உலகத் தமிழர் பொருளாதார கழகம், சென்னை வளர்ச்சிக் கழகம் சென்னையில் 12 ஜனவரி 2026 அன்று நடைபெறும் வணக்கம் தமிழ்நாடு 2026 நிகழ்வின் போது டாக்டர் ஜே மோனிகா ரோஷினி, தலைவர், தேசிய திறன் கல்விக் கழகம் மற்றும் அனைத்து பெண்கள் மேம்பாடு அவர்களுக்கு உலகத் தமிழர் நலனுக்கும் மகளிர் நலனுக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக உலக சாதனையாளர் விருது மகளிருக்கான திறன் மேம்பாடு என்ற பிரிவில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் டாக்டர் ஜே மோனிகா ரோஷினி established a National Academy for Skills and Advanced for all women in Dubai and Chennai. For that purpose, we are conferring the award of Global Achiever Award in Chennai today. I am inviting our Mauritius Minister, Mr. Rajan Narasimhan, to confer this award to